சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்ப நான் பண்ண போற மாதிரியே உள்ளுக்குள்ள எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. மனசுக்குள்ள ஏதோ ஒரு வலி. எல்லாரும் என்ன சுத்திதான் இருக்காங்க. ஆனா இருந்தாலும் ஏதோ ஒரு உறவு நம்மளை விட்டு பிரிஞ்சு போனா ஒரு வலி வரும்ல, அந்த மாதிரி நெஞ்சு ஃபுல்லா ஒரு வலியும் வேதனையும் இருக்கு. ஏன்னு தெரியாம எனக்கு அழுக வருது. ஆனா காரணம் தெரியாம அழுகவும் முடியல. எனக்குள்ள இப்ப இருக்கிற ஃபீலிங்க யார்கிட்ட சொல்லி என்னன்னு தெரிஞ்சுக்க எனக்கு தெரியல. இப்ப போய் இதை நான் யார்கிட்டயாவது சொன்னாலும் மென்டலா எனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு தானே நினைப்பாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியல அஞ்சலி. பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. என்ன சார் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? விடிஞ்சா உங்களுக்கு கல்யாணம் சார். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இப்ப போய் ஏன் சார் ஏதேதோ யோசிச்சு உங்களை நீங்களே குழப்பிட்டு இருக்கீங்க? நான் இப்ப சொன்னதெல்லாம் நான் யோசிக்கல அஞ்சலி. எனக்குள்ள அதுவா தோணுது. அதை என்னால தடுக்கவும் முடியல. அந்த நினைப்புல இருந்து என்னால வெளியில வரவும் முடியல. ஒண்ணு மட்டும் நிச்சயமா தெரியுது. நான் செய்ய போறதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அப்படி ஒரு தப்பை நான் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நினைப்பெல்லாம் எனக்கு வருது. ஆனா நான் செய்ய போற தப்பு என்னன்னு தான் எனக்கு தெரியல. மகேஷ், உங்களை எங்கெல்லாம் தேடுறதா? ஏன் திடீர்னு காணாம போயிடுறீங்க? இங்க வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மகேஷ்? சும்மாதான் வந்த கவி. ஏய், நீங்க என்ன பண்ற? நான் சும்மா காத்து வாங்கலாம் தான் வந்தேன். காத்து வாங்க வந்தியா? ஏன் கீழே எதுவும் வேலை இல்லையா உனக்கு? கவி, அவங்கள எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு நான் தான் சொன்னேன். மகேஷ், நாளைக்கு காலையில நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த நாளுக்காக நான் எவ்வளவு நாள் ஏங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மகேஷ். அந்த சந்தோஷத்தை வார்த்தையால எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு கல்யாணம்னு கவி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா இந்த சந்தோஷம் ஏன் எனக்கு வர மாட்டேங்குது? ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ண போற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கே. ஏன்? நாளையில இருந்து இந்த உலகத்துல நாம இருக்க போற கடைசி நொடி வரைக்கும் எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானுமா வாழ போறோம். நாம வாழ போற இந்த வாழ்க்கைய இதுக்கு முன்னாடி யாருமே வாழ்ந்திருக்க கூடாது. நம்மளுக்கு அப்புறமும் யாருமே அப்படி ஒரு வாழ்க்கைய வாழக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணும். இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நம்மள எல்லாரும் சொல்லணும். அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். என்ன மகேஷ், நான் என் ட்ரீமை ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? கவி, எனக்கு தூக்கம் வருது, போலாமா? வரேன். ஹே, பரவாயில்லையே, கடைசி வரைக்கும் ட்ரை பண்றல. உன்னோட முயற்சிய பாராட்டியே ஆகணும். இருந்தாலும் உனக்காக நீ ரொம்ப ஃபீல் பண்ற. ஏன்னா கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் நீ கடைசி வரைக்கும் ட்ரை பண்றியே. காலையில உனக்கு கல்யாணம் டைம் ஆயிடுச்சு,
அதனால சீக்கிரம் போய் தூங்கு பாப்பா. அப்பதான் காலையில கல்யாணத்துல ஃப்ரெஷ்ஷா இருப்ப. இல்லனா முகம் எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். போட்டோ வீடியோலலாம் ரொம்ப டல்லா தெரிவேன். அதனால சீக்கிரம் போய் தூங்கு பாப்பா. போ. பாப்பாவா? நான் உனக்கு பாப்பாவாடி? இப்படி குழந்தை மாதிரி பேசிட்டு இருந்தா உன்னை பாப்பான் தான் எனக்கு கூப்பிட தோணுது. பாப்பாவா தெரியறேனா உனக்கு? இருடி, இந்த பாப்பா என்ன பண்ண போறான்னு இனிமே உனக்கு தெரியும். சிரிக்கிறியா? இனிமே லைஃப் ஃபுல்லா நீ சிரிக்காத மாதிரி பண்றேன்டி, பாருடி.